ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெயில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா தக்காளி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. மிளகாத்தூள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு கெட்டித்தன்மை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 பட்டை தேங்காய் பத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுடுங்க. இப்போ மூடி திறந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பால் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி ஊற்றி. நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. போன வீடியோவில் கறி உருண்டை எப்படி செய்யணுன்ட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி கறி உருண்டை செஞ்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு அந்த உருண்டையை இந்த குழம்புல போடணும். பார்க்காதவங்க வீடியோவை பார்த்து கறி உருண்டை குழம்பு செய்யணும். இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா குழம்பு கொதிக்கணும். இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருந்த உருண்டையை அந்த குழம்புல போடணும். உருண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான கறி உருண்டை குழம்பு ரெடி. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.